Hi, hello friends, welcome back to my Tamil Edit YouTube channel. நீங்கள் ப்ரோவில் பார்த்துருப்பீங்க. ப்ரோவில் பார்த்த மாதிரி வீடியோ பார்த்தா எப்படி உங்களோட ஃபோட்டோ வச்சு எப்படி உங்கள் மொபைலே பார்த்தா நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். உங்களுடைய ஃபோட்டோவில் பிடிச்சவங்க ஃபோட்டோ யாரோட ஃபோட்டோ வச்சு வேணால் நீங்கள் உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். அது எப்படி எடிட் பண்ணுறது நான் சிம்பிளாக ஸ்டார்ட் சொல்லி தர போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ நம்ம சேனல் லிங்க் பிடிச்சா மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க அது குயிக்காக பார்த்துலாம். இந்த ஒரு ஆப்பை நம்ம தான் உங்களால் பார்த்தா வீடியோ பார்த்தா மேக் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு ஆப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல், அதாவது நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் பின் மெசேஜில் இந்த ஒரு ஆப்புக்கான லிங்க் கொடுக்குறேன், வேணுன்றங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி இந்த ஒரு ஆப்பை தான் டவுன்லோட் பண்ணி இப்போ தான் எடுத்துங்க. இங்கே எதனா ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் எட் பண்ணி தரனாலும் மறக்காமல் எனக்கு பர்சனலாக பார்த்து தான் கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராமில் எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த ஒரு ப்ராஜெக்ட் இருந்தால் மட்டும் உங்களால் பார்த்தா அந்த வீடியோ பார்த்தா மேக் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் இந்த ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தா லிங்க் மூலியம் பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் இம்போர்ட் பண்ணிடலாம். அப்படின்னா QR கோடு கூகுளில் ஸ்கேன் பண்ணி பார்த்தா இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா உங்களோட அலைன் மோஷன் ஆப்பில் நீங்கள் இம்போர்ட் பண்ணலாம். இம்போர்ட் பண்ணுறதுக்கான QR கோடும் அங்கே வந்து உங்கள் ப்ராஜெக்டோட லிங்க், அதுக்காக வந்து வீடியோ பண்ணுறதுக்கு ஃபாண்ட் தேவைப்படுது. ஓகேங்களா, வீடியோ பண்ணுறதுக்கு ஃபாண்ட் தேவைப்படுது. ஃபாண்ட்டு, QR கோடு, ப்ராஜெக்ட்கான லிங்க் மூணையும் பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துட்றேன், நீங்கள் எடுத்துங்க. நீங்கள் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோவை நான் எப்போ நான் அப்லோட் பண்ணிடுவேன் டேட் பார்த்துனா இருக்கும். அந்த டேட்டை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி நம்ம டெலிகிராம் குரூப் போய்ட்டு அந்த ஒரு டேட்டில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க், QR கோடு, ஃபாண்ட்டு மூணையும் பார்த்துருக்கோம். நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்கலாம். இல்லை ப்ரோ நீங்கள் சொல்கிறது எப்படின்னு புரியல, இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க், QR கோடு, ஃபாண்ட்லாம் எப்படி எடுக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னா டீட்டெயில்டு வீடியோ பார்த்தோன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். எப்படி நான் கொடுக்குற ப்ராஜெக்ட் லிங்க்லாம் நீங்கள் எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டீட்டெயில் பார்த்தா யூடியூப் சேனல் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கூட மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடெலாம் கிளிக் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா உங்களோட அல்மோஸ்ட் ஆப்பில் நீங்கள் இம்போர்ட் பண்ணீங்க. இம்போர்ட் பண்ணிட்டக்கப்புறம் பார்த்தா எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றது பார்த்துலாம். ஓகேங்களா, நிறைய பேர் வந்து ஃபாண்ட் நான் கொடுக்குற ஃபாண்ட் எப்படி டவுன்லோட் பண்ணி அல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியலன்னு கேட்குறீங்க. அதுவும் எப்படின்ட்டு பார்த்தா வீடியோ பார்த்தா மேக் பண்ணி யூடியூப்ல போட்டிருக்கேன். அந்த ஒரு வீடியோக்கான லிங்க்கான டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. சரி ஓகே, ஜஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கேருந்து பார்த்தா நீங்கள் ஒரு ஃபோட்டோ பார்த்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ஃபோட்டோ வந்து பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் ரூம் பண்ணோம். அதுக்கு ஒரு சின்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா பிக்ஷாட். ஓகேங்களா, இந்த அப்ளிகேஷன் மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவுக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் பார்த்தா ரிமூவ் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு ஆப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் இந்த ஒரு ஆப்புங்க லிங்க் இருக்கும். நீங்கள் இது வேணும்னாலும் இதில் பார்த்தா யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி இந்த ஒரு ஆப் யூஸ் பண்ணிங்க. இந்த ஆப்பை வந்து டிடிஎஃப் ஃபோட்டோ அப்படின்ட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பார்த்தா எக்ஸாம்பிளாக நான் ஒரு ஃபோட்டோ பார்த்து தான் எடுக்கிறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் எக்ஸாம்பிளாக இந்த ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு வச்சுங்களேன். இதே போல் உங்களோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு கீழே உங்களுக்கு ரிமூவ் பேஜ் தான் ஆப்ஷன் போகும். அந்த ரிமூவ் பேஜ்ன்றது கொடுத்தீங்க அப்படின்னா லோட் ஆகிட்டு பார்த்தா மேலே டவுன்ன்ற ஆப்ஷன் கேட்கும். ஓகே, பேக்ரவுண்ட் ரூம் பண்ணிவிட்டு மேலே டவுன்ன்ற ஆப்ஷன் கேட்கும். டவுன்லோட் கொடுத்து பார்த்தா பேக்ரவுண்ட் ரூம் பண்ணி டவுன்லோட் கொடுத்து ஒரே ஃபோட்டோ மட்டும் உங்களுடைய ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் பேக்ரவுண்ட் பார்த்தா ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க. பேக்ரவுண்ட் ரூம் எடுத்துகிட்டு வந்தால் திருப்பி உங்களோட அனிமேஷன் ஆப்பில் தான் ஓப்பன் பண்ணிங்க. ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் நிறைய பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ நம்ம அடுத்த வீடியோஸ்லாம் அடுத்த நோட்டிஃபிகேஷன் எடிட் கண்டெல்லாம் அடுத்த நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துட்டே இருக்கும். ஓகே, லைட் செட் பண்ணி கேமரா வந்து ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே மட்டும் சிங்கிள் ஃபோட்டோ தான். ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஃபில்லுக்காமல் கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃபிட்டு சின்ன கலர் ஃபில்லுன்ற பட்டன் செலக்ட் பண்ணி இங்கே ஸ்டார்ன்ற பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்படி கிளிக் பண்ணி ஆனால் உங்கள் கேலரிக்கு எல்லா ஃபோட்டோஸ் பார்த்தா மாதிரி இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் ரூம் பண்ணி ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு மேலே +ன்றது கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபோட்டோ பார்த்தா பக்காவாக செட் ஆகிடும். ஃபஸ்ட்டு பேக் வந்துட்டு உங்களுக்கு மூவ் ட்ரான்ஸ்லேஷன் ஆப்ஷன். ஓகே, மூவ் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃபோட்டோ பார்த்து பண்ணலாம். மேலே இந்த மாதிரி பார்த்தா உங்களுக்கு ஃபோட்டோ வேணால் லைட்டாக கீழே இந்த மாதிரி லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்த்தா மூவ் பண்ணிடலாம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அது போல் கரெக்டாக மூவ் பண்ணிங்க, அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்க. தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்காமல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோ பார்த்தா ஜூம் பண்ணிக்கலாம், ஃபோட்டோ பார்த்தா ஜூம் அவுட் பண்ணிக்கலாம் நீங்களே. ஓகேங்களா, ஜஸ்ட் இது மட்டும் பார்த்தா உங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு இது போல் பார்த்தா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்க. அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா போதும், அந்த ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் லாஸ்ட் 2 வரைக்கும் தான் போயிடும். ஓகேங்களா, ஜஸ்ட் ஒன்று படத்தில் ஒரே ஒரு பிக்கு மட்டும் சேஞ்ச் பண்ணி முடிச்சிங்க. சாங்லாம் பார்த்தா இதிலே இருக்கும். ஜஸ்ட் நம்ம இதுவே சேஞ்ச் பண்ணுறதால அந்த ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணி முடிச்சு பிறகு பார்த்தீங்கன்னா மேலே ஏர் பண்ணி பண்ணுங்க. அதில் வீடியோ 100 பிக்சல் செலக்ட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட்ன்ற பண்ணி அந்த எக்ஸ்போர்ட்றதை கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸோட முடிச்சது உங்களுடைய கேலரியில். இந்த ஒரு வீடியோ இப்படி தான் பார்த்தா வீடியோ தான் மேக் பண்ணி முடியும் மொபைல் யூஸ் பண்ணி. இந்த வீடியோ ரொம்ப யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதுதான் பெஸ்ட்டாக இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.